இந்தியாவுக்கு இப்போது ஆதரவிப்பது உனக்கு துரோகமாக தெரிகிறது. ஆனால் அந்த 5 நாட்களில் என்ன ஆனாலும் முதலமைச்சராக விஜய் வந்துவிடக்கூடாது, எடப்பாடி வேண்டுமானால் வரலாம் என்று பேரம் நடந்ததா இல்லையா? அதற்கு யாரும் ஒத்துப்போகாத நிலை. அடுத்த நாள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் நாடகம் அடைந்தீர்களா இல்லையா? எழுச்சி தமிழ்நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுக்கு மகத்தான மகிழ்ச்சி, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வரட்டும். ஆனால் காலம் முழுவதும் அதிமுகவை எதிர்த்து, அதன் தலைவர் எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்த நீங்கள், வாருங்கள் நாம் எடப்பாடியை முதலமைச்சராக்குவோம் என்று பேரம் பேசியது, அது எந்த வகையில் நியாயம்? அது துரோகம் இல்லையா? இன்றைய முஸ்லிம் லீக்கை நோக்கி துரோகம் பாட்டு பாடுவது என்ன வகையில் நியாயம்? இப்போது அவங்களுக்கு பதட்டம் தோன்றுச்சு. என்னடா இந்த ஆட்சி அமையாத நினைச்சு அமைஞ்சிருச்சு. 2026 திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரணும்னு நாங்களும் தான் பிரச்சாரம் பண்ணோம், வரணும் நாங்களும் தான் நம்பணும். அந்த சூழ்நிலை இல்லை, மாறிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்கு பாசிச பாஜக வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்திற்கு, தமிழர்களுடைய நலத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சமூக நீதிக்கு, நல்லிணக்கத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர்கள் துணை நிற்பதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இந்த பந்தம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களுக்கு அந்த பதட்டம், ஆக ஆட்சி போயிருச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி தொடர்ந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு இங்க அவங்க திமுக துடைத்து எறியப்படும். அதை அவங்க வளர்ந்துருக்காங்க. திமுக போடுற சமூக வலைத்தளத்தில் அவங்க போடுற பதிவுகள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பதட்டம், ஒரு ஆட்சி வந்திருக்குது. நீங்க என்ன ஆரம்பத்தில் சொன்னீங்க, 6 மாசம் டைம் கொடுக்க போறோம், பார்க்க போறோம்னு. ஆனா உங்களுடைய பேட்டிகள் அறிக்கைகள் எப்படி இருக்குது? அது உங்களுடைய பதட்டத்தை காமிக்குது. நிச்சயமாக சொல்கிறோம், உங்களோடு தோழமையாக இருந்து உயிருக்கு உயிரான உட்ட நண்பனாக இருந்த முஸ்லிம் லீக் தலைவர்கள் என்று நீங்கள் விமர்சிக்க, தரந்தால் விமர்சிக்க தொடங்கினீர்களோ உங்களுடைய அத்தியாயம் முடித்து வைக்கப்படுகிறது. என்ன பலம் உங்களுக்கு இருக்கு? இந்த எலெக்ஷன் 2026 தேர்தல் எதுவுமே இல்லை. ஒரு முகத்தை காமிச்சு 35% வாக்கு, 108 தொகுதிகள் வெற்றி. நீங்க ஆளும் கட்சி, எல்லா விதமான பலத்தோடைய தேர்தல் எதிர்கொண்டீங்க. 26 கட்சி கூட்டணி, கடுமையான பிரச்சாரம், வாங்கின வாக்கு சதவீதம் 30 மட்டும்தான். இவ்வளவு பலத்தோட இப்ப உங்க பக்கத்துல நாங்க எல்லாம் வெளில வந்துட்டோம். நீங்க இப்ப இனிமே வரக்கூடிய தேர்தல் 20% வாழ்வீங்களாங்கிறது மிகப்பெரிய சவால் உங்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.